இப்போ நானும் தான் சினிமா பார்த்துருக்கேன். நீ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சாப்பிடும்போது ஊறுகாய் கொஞ்சம் வச்சுக்கலாங்க, ஆனால் ஊறுகாயவே சாப்பாடு மாதிரி போட்டு சாப்பிட முடியுமா? அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். அடுத்தது, உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த சினிமா நடிகர்கள் அல்லது சினிமா என்கிற இந்த விஷயம் இது மக்களை எவ்வளவு தூரத்துக்கு ஈர்க்கிறதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ பெரும் தலைவர்கள் சேலத்துக்கு போயிருக்காங்க, ஆனால் நயன்தாராவுக்கு கூடின கூட்டம் அவர்களுக்கெல்லாம் கூடியதா? நடிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் இருக்கத்தான் இருக்குது. இது மிக நுட்பமான ஒரு மன இயல், உளவியல் தளத்தில் இயங்குகின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மனிதன், நீங்க ஐபிஎஸ் இருக்கறனால உங்களுக்கு தெரியாம இருக்கும், ஊறுகாயோட முக்கியத்துவம் எங்களுக்கு தாங்க தெரியும். அப்ப கூட நீங்க ஊறுகாயை தொட்டுக்குவீங்களா தானே தவிர வேற எதோடையாவது ஊறுகாயவே முழுசா கலக்கி குடிச்சிட மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா 2 அல்லது 3 விஷயங்களுக்குள்ள மட்டுமே வட்டமடித்து கொண்டே இருக்கிறது கடந்த சில வருடங்களாக. அப்படின்னு திரையில பல நல்ல விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம், இல்லைன்னு சொல்லலை. இப்போ பல பேருக்கு தமிழ் பாடத்தை படித்து வந்ததை காட்டிலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை கேட்டு வந்தது அதிகம். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சாதனத்தின் மூலமாக உங்களை இவ்வளவு தூரத்துக்கு ஆராதிக்கிற இந்த ஜனங்களுக்கு எதைகளும் நல்லது செய்யலாம் தானே, ஏற்கனவே செஞ்சுருக்காங்க தானே. இதை சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஒன்றும் இங்கே ஆர்டிஸ்ட் ஸ்டூடியோ எழுதுறதுக்கு வரல, இட் இஸ் எ பிஸ்னஸ், நாங்கள் போட்ட பணத்தை எடுக்கணும். எடுக்கலாமே. இப்போ இந்த கோயி மில்கையே அப்படின்னுட்டு ஒரு ஹிந்தி படம் ஒன்று வந்தது. அந்த படத்துக்கு எவ்வளோ செலவாச்சோ அது மாதிரி 3 மடங்கு பணத்தை அவங்க திருப்பி எடுத்தாங்க. பலவிதமான விருதுகளையும் அந்த படம் அள்ளியது. ஹிந்தி திரையுலகத்தினுடைய முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு அதை சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது இங்கே இருக்கா? இல்லை. ஒரு படம் வந்துச்சுன்னா உடனே நாட்டு மக்கள் நிலை மாறும்ன்றது இல்லை. ஆனால் என்ன நடந்தது, 2001 மது பண்டார்கார் இயக்கி சாந்தினி பார் அப்படின்னு ஒரு படம் வந்தது. தபுவெல்லாம் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில். இப்போ அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படியோ தவறுதலாக ஒரு துறைக்கு இழுத்து வரப்பட்டு தன் சுயம் இழக்கும் ஒரு பெண் எப்படி இரவு கேளிக்கை விடுதியில் நடனமாதாக மாற்றப்படுகிறாள், அதனால் அவளுடைய வாழ்க்கை எவ்வாறு சிதைந்து போகிறதுன்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. இந்த படம் 2001 வருது, உடனே நடக்கலை. ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து அந்த மாதிரியான கேளிக்கை விடுதிகளில் பெண்கள் நடனமாடுவது சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்டது மகாராஷ்டிராவில். இதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 2012 கேரளா தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், ரஞ்சித்ன்றவர் மிகப்பெரிய இயக்குனர். அவர் ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். மோகன்லால் கூட அதில் நடிச்சிருந்தார். ஸோ அந்த படத்தில் குடியின் தீமைகளை எடுத்து சொன்னார்கள். குறைஞ்சபட்சம் பழைய காலத்து படத்தில் ஹீரோ குடிக்க மாட்டார், தப்பி தவறி குடிச்சிட்டாலையும் தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, இந்த மதுவில் நீ விழும் நேரம் அப்படின்னு கேட்பார். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஓப்பனிங் சீன்லேயே பாட்டில் தான். ஒரு பாட்டை ஆரம்பிக்கும் பொழுது மச்சி ஓப்பன் த பாட்டில் அப்படின்றான். சம்பவ இடம் அதான். ஏன்னா இங்கே காதல் இல்லைன்னா போலீஸ் தாதா இவங்களுடைய போராட்டங்கள், அதுக்கு ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அல்லது அயோக்கியத்தனமான ஒரு போலீஸ் அதிகாரி அதுக்கு துணை போகிறது, இதையும் விட்டுட்டிங்கன்னா பேய் கதை. இது 3 தாங்க அந்த ஃபார்முலா. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்பிரிட் என்கிற படம் 2012 திரையிடப்பட்டது. உடனே ஒன்றும் நடந்துடல. அந்த படத்துக்கான ஏதாவது பாராட்டு விருது அது இது கிடச்சிருக்கும். ஆனால் 2015 உமன் சாண்டி பார்களை மூட வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாரா இல்லைங்களா? கேரளாக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி பல விஷயங்கள். இப்போ நம்ம திருநங்கைகள் ஓட்டு மாற்றி போட்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதான் நடந்துச்சு கேரளால. நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் மெசேஜ் சொல்றதாக நம்ம படம் எடுத்தோம்னு சொன்னா படம் ஓடாதுங்க அப்படின்னா நீங்க சொல்லிடவே முடியாது. நீங்க தமிழ் படமே பாக்குறது இல்ல போல தெரியுது. நீங்க உதாரணம் சொல்றது போல மலையாள படம், கன்னட படம், ஹிந்தி படமா சொல்றீங்க. தமிழ்ல அப்பான்னு ஒரு படம் வந்துச்சு, சாட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு, பாரதி கண்ணம்மான்னு ஒரு படம் வந்துச்சு. அதெல்லாம் நீங்க கேள்விப்படவே இல்லையா? இப்ப வந்த இந்த சாட்டையும்
போன மாதத்தில் வந்த இந்த அப்பாவும் இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் 1984 அது சினிமாவை எடுத்துட்டாங்க பிற மொழியினர். அது ஏற்கனவே வங்காள மொழியில் எடுத்துட்டாங்க. சரி, நான் வங்காள மொழியை பற்றி சொல்கிறேனே உங்களுக்கு. ஒரு படத்தில் நாக்கை நறுக்கிக்க, அப்போ தான் நீ காதலின்னு நம்புவான், உன்னுடைய காதல் உண்மை என்று அவன் நம்புவா அப்படின்னு காட்டுறாங்க. சார், நீங்க எழுத்தாளராக இருந்து நீங்க திசை திருப்புறீங்க. நாக்க நறுக்கிக்கிட்டா காதலிப்பான்னு சொல்ல, காதலிக்காக நாக்க நறுக்கிறான். இப்ப தலைவருக்காக தலைவிக்காக விரலெல்லாம் இருக்கலையா, அது மாதிரி. அப்படி இல்லை சார். இது காதலை தன்னுடைய காதலை நிரூபிப்பதற்காக எதையும் செய்யறதுக்காக ஒரு இளைஞன் தயாராக இருக்கணும் அப்படின்றான். இப்போ இந்த காதல் என்பது என்ன அப்படிங்கிறத சரியான விதத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்குது. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் அபிராமி ராமநாதன் நினச்சாருன்னா, இல்லை கரு பழனியப்பன் நினச்சாருன்னா, அதை திருத்தமாக ஒரு படத்தில் கொண்டு வந்திருக்க முடியும். அப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி சுவாதியை நாம் இழந்திருக்க மாட்டோம். இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி திலகவதி IPS அவர்கள். சுவாதியை நாம் இழந்திருக்க மாட்டோம், அதற்கான காரணமாக இது போன்ற சில படங்களும் கூட அமைகின்றன அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருந்தது. ஒரு அடிப்படையான சந்தேகம் இருக்குது. இந்த அணியைச் சேர்ந்தவர்கள் அடுத்த லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசும்போது கூட சொல்வார் என்று எதிர்பார்க்கிறேன். காதல் என்பதோ, பெண்களை பின்தொடர்தல் என்பதோ, கொலையோ கொள்ளையோ கற்பழிப்போ சினிமாக்கள் பிறந்த பிறகுதான் வந்ததா? நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், ராமாயண காலத்துல தானே ராமனுடைய மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். அப்ப எந்த சினிமாவை பார்த்து ராவணை அந்த படத்தை அந்த சீதையை தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. அடுத்தாக இந்த அணியில் இருந்து இந்த அணியை சேர்ந்த இறுதியாக திரு கரு பழனியப்பன் அவர்கள் இந்த சினிமா மோகம் சமூகத்தை பின்னுக்கு தள்ளவில்லை என்ற அணி சார்பாக பேசுகிறார். எனக்கு இந்த தலைப்பு ஒரு சின்ன குழப்பத்தை தந்துச்சு, ஊடாட்டத்தை தந்துச்சு. சமூக பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளுகிறதா சினிமா மோகம்னா, சமூக பிரச்சனைகளை சினிமாவில் சொல்லாம சினிமா பின்னுக்கு தள்ளிடுச்சா? அது ஒரு அர்த்தம் வருது. அதில் சினிமாவுக்குள்ள சமூக பிரச்சனை சொல்றதே இல்லை, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அதுவான்னு முதல்ல தெளிவுற தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல. சினிமாவில் சமூக பிரச்சனைகளை சொல்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, திலகவதி அம்மா நிறைய படம் சொன்னாங்க. அந்த படம், அந்த படம், இந்த மொழி படம், இந்த ஹிந்தி படம் ஒன்று வந்திருக்கு, இந்த படம் வந்திருக்குன்னு. அம்மா உங்களுக்கு சொல்கிறேன், தமிழில் வந்த முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் S.J. சூர்யாவுடைய நியூக்கு அப்புறம் தான் அந்த ஹிந்தி படம் வந்துச்சு. ராத்திரியானா சின்ன பையன், காலையில் ஆனா பெரிய ஆள்னு. இப்போ சமீபத்திய படம் இன்று நேற்று நாளை. இப்போ நம்ம ஒருத்தருக்கு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. எல்லோரும் எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்ம எதை பிறக்கிறோங்கிறது மட்டும்தான். அப்படிங்கிறது தமிழ்ல எல்லாமே இருக்கு. S.J. சூர்யான்னு சொன்ன உடனே சயின்ஸ் ஃபிக்ஷன் ஞாபகம் வரல. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஞாபகம் வரலையே, ஃபிக்ஷன் தான் ஞாபகம் வருது. சமூக பிரச்சனைகளை தமிழ் சினிமா சொல்வது இல்லைம்மா. நீங்க சொன்னீங்கல்ல 2 வருஷமா ஒரே விஷயத்திலே 2 வருஷம் 10 வருஷமா சொல்றது இல்லை. சமூக பிரச்சனையை எடுத்துக்கிறதே இல்லை சினிமா, அதுவும் குறிப்பா தமிழ் சினிமா எடுத்துக்கிறது இல்லை. நான் பகிரங்கமா அதை சொல்றேன் உங்களுக்கு. சாய்ராட்னு ஒரு படம், மராத்தி படம், சமீபத்தில் வந்த படம். நீங்க எல்லாம் பிறமொழி சொன்னதுனால சொல்றேன். சாய்ராட்னு ஒரு படம், மராத்தி படம். 4 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட அந்த படம் 100 கோடி ரூபாய் வசூலிச்சிச்சு. அந்த படம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிற ஆணவ கொலையை பற்றிய ஒரு படம். ஆனால் அந்த படத்தில் சாதியின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. சாய்ராட்டில் பெண்ணு இந்த சாதின்னு சொல்லுவாங்க பேர், பையன் இந்த சாதின்னு பேர் சொல்லுவாங்க, கொல்ல வர்றவன் இந்த சாதின்னு பேர் சொல்லுவாங்க. அப்படி பேர் சொல்கிற சூழல் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் என்னைக்காவது வாய்ச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். சண்டியர்னு ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கு கமலஹாசன் பட்ட பாடம் இந்த தமிழ்நாடு அறியும். இங்க சிக்கல் என்னன்னா, தணிக்கை குழுன்னு ஒன்று இருக்கு படம் எடுத்து முடிச்ச உடனே, சரியா? அது நம்ம பேர் சென்சார் போர்டு சொல்லிட்டு இருக்காங்க. தணிக்கை குழுன்னு தமிழ்ல அது சென்சார் போர்டு இல்லை, அது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். சர்டிஃபை பண்ண படத்தை, ஆனால் சென்சார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நாளா. அந்த குழுவில் தமிழ்நாட்டில் மட்டும்தாமா கட்சிக்கு 2 பேர் இருக்காங்க. கட்சிக்கு 2 பேர் இருக்காங்க. எதை பற்றி நீ எடுக்கவே முடியாது. ஸ்பிரிட் எடுத்தாரு மலையாளத்துலங்கிறீங்களே, நான் இன்னொன்று சொல்லவா? மலையாளத்தில் படம் எடுத்தாங்க, அந்த படத்தை தமிழ்லையும் எடுத்தாங்க. மலையாளத்தில் கதாநாயகி காங்கிரஸ் கட்சிக்காரருடைய மக, கதாநாயகன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கதாநாயகன் சொல்றான் கதாநாயகி கிட்ட, காலகாலமா ஏழைகளை சுரண்டி பிழைக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரன் மகன் தானே நீ அப்படின்னு அவன் பேசுறான். இதை தமிழ் சினிமாவில் பேச முடியுமா நீங்க சொல்லுங்க? பேச தயார் விஷயம். காங்கிரஸ் தான் பேசிடலாம், அதிமுக பேச முடியாது. அதே படம், அந்த படம் தமிழ் எடுக்கப்பட்டது. தமிழ் எடுக்கப்பட்ட பொழுது கவனமா கட்சி எல்லாம் அழிச்சிட்டாங்க. அதுல அந்த படம் தான் நீங்க தமிழ்ல பார்த்து நினைத்தால நிற்கும் பிருத்திவிராஜ் நடிச்சு. அப்புறம் நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? படத்தை எடுத்து முடிச்சுட்டு சென்சார் உள்ளவங்க கொடுத்துட்டு ஆளுக்கால் நீ ஏன் இதை செஞ்ச, நீ ஏன் இதை செஞ்சு கேட்டே இருப்பாங்க. அபிராமி ராமநாதன் போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் போய் 5 கோடி ரூபாய் செலவழிச்சுட்டு ஐயா படத்தை கொடுங்க, ஐயா படத்தை கொடுங்க, ஐயா படத்தை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. திலகவதி போன்ற இலக்கியவாதிகள்லாம் அடடா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்த கதை எழுத போயிருவீங்களா?
பிரச்சனைங்க நம்ம பேச வந்தது சினிமா மோகம் சமூக பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளுகிறதா. சினிமா நல்லதா கெட்டதா, நல்ல சினிமா எடுக்கிறீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தனியா பேசுவோம் நம்ம, சரியா? நானே கெட்டது எடுக்குதுன்னு சொல்லுவேன், நல்லது எடுக்குதுன்னு சொல்லுவேன், அதெல்லாம் வேற. சமூக பிரச்சனைகளை கவனிக்க விடாமல் சினிமா பின்னுக்கு தள்ளுகிறதா அப்படின்னா நீங்களே நல்லா எல்லாரும் யோசிச்சு பார்த்துக்குங்க. தள்ளுதான், தள்ளாது. இது அரசியல் தலைவருடைய பெயரே தெரியல, ஆனா இன்னைக்கு வந்து நடிகனுடைய பெயர் தெரியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. எந்த அரசியல் கட்சியுடைய தலைவருடைய பெயர் நினைவில் கொள்ளும் அளவு சிறப்பான ஒரு தலைவர் சொல்லுங்க, நீங்க நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். 5 வருஷத்துக்குள்ள தன் நிலைப்பாடை மாத்திக்காத ஒரே ஒரு தலைவன் சொல்லுங்க, நான் ஞாபகம் வச்சுக்கிட்டுறேங்க. நடிகன் எதுக்கு வந்தான்? நடிக்க வந்தான். அவன் நல்லா நடிக்கிறான், ஞாபகம் வச்சிருக்கான். வந்த தொழில ஒழுங்கா பார்த்து நடிக்க வச்சிருக்கான். அரசியல்வாதி சேவை செய்ய வந்தான், எவனுமே சேவை செய்யல, ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? நடிகன் பூரா அரசியல்வாதி வந்துடுறானே, அதை தான் சொல்றேன். நடிகன் தான் அரசியல்வாதியா வர்றான். ஏன் அவன் நம்புறான்? ஆகா நம்ம நல்லா நடிச்சோம், நம்ம எதுக்கு லாயக்குன்னு முடிவு பண்ணிட்டான் போல நினைக்கிறான். அது உங்க தப்பு, அது அவன் தப்பு இல்லையே, அது உங்க தப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்ததே, அதை பற்றி யாரையும் விவாதிக்கவில்லையே. நான் கேட்கிறேன், தேர்ந்தெடுக்க போட்ட உள்ள போனாலே விவாதிக்கலையே. 234 பேர் வலுவான எதிர்கட்சி, 99 பேர் எதிர்பக்கம். 99 இந்த பக்கம் கழிச்சிட்டோம்னா மிச்சம் 135. இந்த 135 பேச போறதுல எனக்கு தெரியும். அந்த 99 பேசலாம் இல்லையா? அந்த 99 பேசாம இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, என் தலைவன் அவன் பேர் சொல்லி அழைத்தாங்கிறான். பரவாயில்ல, அவமானப்படுத்தான், பரவாயில்ல, இவனை கிளிப்போம்டா நார்னாரா. என் தலைவன் பேர் சொல்வதற்கு நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. எதுக்காடா என் தலைவர் பேர் சொல்லக்கூடாது? நல்லா சொல்லுங்கடா, பேரே சொல்லுங்க, வைக்க சொல்றதுக்கு தாண்டா பேர் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த 99 பேர் உள்ள உட்காந்து இந்த பட்ஜெட்டை நாரா கிழிக்கிறதா, அதை விட்டுவிட்டு காலையில் காலையில் வெளியே வந்துடுறதா? சினிமாவுக்கு வர்றவர்கள்லாம் பேசணுமா? ஓட்டு போட்டவர்கள்லாம் பேசணுமா? நீங்க முதல்ல பேசுங்க, அதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க மாசம் மாசம். நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. சமூக வலைதளங்கள் எதுவுமே குறிப்பிடல சொல்றீங்களே. பியூஷ் மனுஷ்கிற ஒரு சுற்றுப்புற சூழலாளர் கூட அடிச்ச பொழுது முதல்ல சொன்னது ஃபேஸ்புக் தானே சொன்னுச்சு. எந்த பத்திரிகை வந்துச்சு? எந்த பத்திரிகை சொல்லியே? எந்த தினசரி மறுநாள் போடவே இல்லையே. 4வது நாள் தானே போட்டுச்சு பேப்பரு. 4வது நாள் தான் செய்தியில பேப்பரா செய்தியாவே ஆகுது. நான் இன்னொன்று உங்களுக்கு கேட்கிறேன், இந்த பிரச்சனை சமூக பிரச்சனையை பின்னுக்கு தள்ளுவது சினிமா மோகம் இல்ல, ஊடகங்கள் திட்டமிட்டு பின்னுக்கு தள்ளுது. ஊடகம் முடிவு பண்ணுது இதை செய்தியை கொடுப்போமா வேண்டாமான்னு, இல்லையா? ஒருத்தன் மதுரையில லெனின் ஒரு பையன் கடன் வாங்குறான் படிக்கிறதுக்கு ஒருத்தன் கடன் கொடுக்கறதே இந்த நாட்டின் கேவலம். ஒருத்தன் கடன் கொடுத்தா படிக்க வைப்பீங்க? படிப்பு என்பது அத்தியாவசியம் இல்லையா இந்த நாட்டில்? படிப்புக்கு கடன் ரைட்டு, கடன் கொடுத்தாச்சு. அந்த கடன் தெளிவுற சொல்லுது ஓராண்டுக்கு வட்டி கிடையாது படிப்பு முடிஞ்சதுலேருந்து. அதற்கு பிறகு 11.15% தான் வட்டி. இப்போ கடன் கொடுத்த ஸ்டேட் வங்கி என்ன செய்யுமா? பாரத ஸ்டேட் வங்கி கடனை வசூலிக்கிறத ரிலையன்ஸை ஒப்படைக்குமா, சரியா? ரிலையன்ஸை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அந்த ரிலையன்ஸ் என்ன செய்யுமா? அந்த பையன்கிட்ட ஒரே நாளில் 2,48,000 ரூபாய் அடுத்த வியாழக்கிழமை கட்டுப்பான்னு சொல்லுமா. நான் கேட்குறேன்டா, நீங்கள் 1 வருஷம் கழிச்சு கட்டணும். 2014 கடன் முடிஞ்சவன் கடன், 2015 வரைக்கும் கடன் கிடையாது, கட்ட வேண்டாம். 2015 to 16க்கு 11% வட்டி ஓட்டோம்னா 1,90,000 ரூபா வாங்கியிருக்கான். 2,11,000 ரூபா கட்டணும். எங்கே இருந்துச்சு? 2,48,000 வந்து இருந்துச்சு. உங்க சட்டம் சொல்லுது மாசம் 5,000 ரூபாய் மேனிக்கு 60 தவணையில் அந்த பையன் கட்டலாம்னு சொல்லுது. அவன் எப்படி ஒரே தவணையில் கட்ட சொன்ன? அது ஏன் யாருமே கேட்கல? என்ன அப்ப யாருமே கேட்கலன்னு தொடர்ச்சியா ஏன் கேட்கல? அப்ப கபாலி பார்க்கணும் தொடர்ச்சியா முடிவு பண்றது ஊடகம் தான் முடிவு பண்ணுதே ஒழிய, இந்த பையனுடைய பிரச்சனையை வேணாம் முடிவு பண்றது ஊடகம் தான் முடிவு பண்ணுதே ஒழிய சாதாரண சமூகம் இல்லைங்கிற. இந்த கடனை வசூலிக்க முடிச்சு ரிலையன்ஸ், அந்த ரிலையன்ஸ் உடைய கடன் எவ்வளவுனா இந்த இந்தியாவில் 1,250,000 கோடிக்கு ரிலையன்ஸ் கட்ட வேண்டியிருக்கு கடன். யாரு இருக்கிறதுல பெரிய அயோக்கியம் எவனோ அவனுக்கு யோக்கியம் பட்ட கட்டி அனுப்பிச்சிருக்காங்க, போய் வாங்கடா அந்த பணம் தானு. சரி, இது இப்படி நம்முடைய இந்த முடிச்சறேன், நீங்க மணி அடிச்சதுக்கு முடிச்சறேன். இல்லாட்டி ஊடக நடுநிலையா செயல்படணும்னு சொல்லுவீங்க. பிரச்சனை என்ன தெரியும்? மக்கள் ஒரு சினிமாவிற்காக அப்படியெல்லாம் சமூக பிரச்சனையை பின்னுக்கு தள்ளவே மாட்டாங்க. ஏன்னா அபிராமி ராமநாதன் சார் சொன்ன மாதிரி, அவர் முதல்லயே மோகன்ராம் சார் சொன்ன மாதிரி, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுனா அரங்குகளை மூடிட்டு எல்லாரும் தங்குவதற்கான இடமாத்தான் அரங்குகளை வச்சிருக்காரு அபிராமி ராமநாதன் போன்றோர். அப்படிங்கும் போது இங்கே பிரச்சனை பெருசாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக மக்கள் அதுக்காக நிற்பாங்க. இன்னொரு முறை வாய்ப்பு இருக்கும் பொழுது நான் பேச வேண்டிய அவசியம் இல்லாமல், எதிர்க்கருத்தை நீங்கள் சொல்லாமல் தான் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மிக உணர்ச்சிகரமான பேச்சு. நான் ஏற்கனவே அறிமுக உரையிலே சொன்னது போல மிக ஆழமான ஒரு புரிதலோடு இருக்கக்கூடியவர். பல அரசியல் விஷயங்களையும் கூட பேசினார். அரசியல் கட்சி சார்பான பிரதிநிதிகள் இல்லைங்கனால அவங்க பதில் சொல்ல முடியாது. போகிற போக்கில் ஓங்கி ஊடகத்தை ஒரு குத்து வேற குத்துனாரு.
எதையும் தாங்கும் இதயம் இது. அதனால வந்து சமாளிப்போம் நம்ம அதையும் கூட. சமீபத்தில் ரிலீஸ் ஆன கபாலி படம், படம் ரிலீஸ் ஆன போது நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்தது. ஆக்சுவலி அதோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதோட பப்ளிசிட்டி பார்த்து வியர்ந்து போனோம். என்னோட பொண்ணு யூஎஸ்ல இருக்கா. அவள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போயிட்டு அங்கே வந்திருக்கிற அந்த மக்களோட எக்ஸைட்மெண்ட், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள், அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்களோட டான்ஸ், ஒரு செலிப்ரேஷன். அங்க ஜாதி மத பேதமே கிடையாது. எல்லாரையும் எந்த விதமான பிரிவும் இல்லாம ஒரே இடத்துக்கு செலிப்ரேட் பண்ணி ஒரு ஃபெஸ்டிவலா கொண்டு வந்தது கபாலி படம். ஸோ அதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. கிரிக்கெட்டுக்கு அடுத்தது வந்து சினிமா தான் எல்லாரையும் ஒன்னா இணைக்கிறது. அதை அவர் கரெக்டா தான் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் நடக்கிறது விஷயங்கள், அதுதான் ரொம்ப அப்செட்டிங்காக இருந்தது. ஒரு சினிமா பார்த்துட்டு அந்த சினிமாவோட விமர்சனத்தை சொல்லறதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஆனால் அதை அந்த அந்த ஓப்பனாக அதை பற்றி பேசினப்போ அதுக்கு வந்த ரிவோல்ட், அதுக்கு வந்த எதிர்ப்பு வந்து சொல்ல முடியாது, அவ்வளோ மோசமாக இருந்தது. பிரிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அங்கே சூப்பர் ஸ்டார் அங்கே உட்காந்து பேசுகிறாரு. ஸ்க்ரீனில் வந்து அதை தான் நம்ம சொல்கிறோம், எந்த விதமான பிரிவு இருக்கக்கூடாது, யுனைட்டடாக இருக்கணும்னு. ஆனால் அந்த படத்தை பார்த்து நம்ம பேசுறது பிரிவை பற்றி தான். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சினிமாங்கிறது வந்து எதை பற்றி பேசிட்டு என்ன சொல்லுச்சுன்னு விட அந்த சினிமா மோகன்தான், அந்த சினிமாவில் இருக்கிறது பிரம்மாண்டம், அதில் இருக்கிறது அந்த ஃபேசினேஷன் தான் தங்குது மனசில். கருப்பழனியப்பன் சார் சொன்னார், ஊடகங்கள் தான் வந்து சமூக உணர்வை பின்தள்ளுது. எதை சொல்லணும்னு முடிவு பண்ணது? எஸ், சினிமாவை சொல்லணும். ஆக்சுவலி அந்த விஷயத்துல நான் அவருக்கு எக்ரி பண்றேன். அவர் சொல்றத நான் 100% எக்ரி பண்றேன். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? இப்படி பண்றீங்களேம்மா, கூடவே இருந்து இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல ஒரு ஈவெண்ட் இருந்தது. 3 குழந்தைகள் வந்து அவங்க ஹேரை டொனேட் பண்ணாங்க கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு. இதை பத்தி நான் ஒரு வாரமா ட்வீட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஒரு சின்ன விஷயத்த, நான் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ட்வீட் பண்ணேன்னா அதை நான் சொல்லறதெல்லாம் விட்டுட்டு எதையெல்லாமோ சொல்லி ரிப்பீட் ட்வீட்ஸ் வரும், பேப்பர்லலாம் வந்து நியூஸ் வரும். ஆனால் இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை பற்றியும் இந்த ஈவெண்ட்டை பற்றியும் யாருமே, எஸ்பெஷலி ப்ரெஸ், ரொம்ப குறைவாக தான் அதை ட்வீட் பண்ணாங்க. ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் கேட்டிருந்தோம். 3 பெண் குழந்தைகள், 10 வயசு, 7 வயசு, 5 வயசு, 3 குழந்தைகளும் முடி வளர்த்தி கட் பண்ணி விக் டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹீரோஸ் இல்லையா? அவங்கள பாராட்ட வேண்டாமா? யாருமே வரல. சார் சொன்னாரு, அந்த காலத்துல எல்லாம் வந்து பெட்டிய அந்த ஃபிலிம் ரோல்ஸ் வந்து அந்த பாக்ஸை வந்து ப்ரொசெஷன் போவாங்க. இந்த காலத்துல அதெல்லாம் இல்ல, சமூக உணர்வோட தான் எல்லாரும் இருக்காங்க சொல்றாரு. அந்த காலத்துல சினிமாக்குள்ள சமூக உணர்வு இருந்ததே, சினிமாக்குள்ள சமூக உணர்வு இருந்தது. ரோல் மாடல்ஸ் இருந்தாங்க, நல்லது சொல்லி கொடுத்தாங்க, அதனால சினிமாவை செலிப்ரேட் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல 12 வயசு குழந்தைய கூட அம்மா தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ 90 வயசு பாட்டிய கூட ஃபிகர்னு தான் சொல்றாங்க. இதை யாரு சொல்லி கொடுக்குறாங்க? இது யார்? சினிமா தான் சொல்லி கொடுக்குது. சார் சொன்னாரு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிரிமினலை வந்து நாங்கள் தியேட்டருக்குள்ளே உட்கார வச்சு அவருக்கு சினிமா காமிச்சு அவரை டைவர்ட் பண்ணுறோம், கிரைம்ஸ் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு இல்லையா? சமீபத்தில் வந்த படங்களில் சார் 8 வயசு குழந்தைகிட்ட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து மாட்டியிருக்காரு, வில்லன் குரூப்பில் மாட்டியிருக்காரு. ஒய்ஃப் நல்லா தான் இருக்காங்க, நல்லா தாட்டமாக என்ன மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பயமா வில்லன்ஸை பார்த்தா, அதனால 8 வயசு குழந்தைகிட்ட கண்ணு கொடுக்குறாரு. கண்ணு கொடுத்து நீ வரட்டுப்பா, கண்ணை வச்சு நான் ஷூட் பண்ணுவேன்னு பயமுறுத்து சொல்றாரு. யூஎஸ்ல குழந்தைங்க வந்து கன் எடுக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ், என்ன ரோல் மாடல்ஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம்? 10 வயசு குழந்தை அதை பார்க்க தானே செய்றான். கமல் சார் படத்துல, நான் பேரே சொல்றேன் பழனியப்பன், கமல் சார் படத்துல அவரோட பையன் டிரைவ் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு, 11 வயசு பையன். அந்த படத்தோட ஒரிஜினல் எடுத்த நாட்டுல 15 வயசு பையன் டிரைவ் பண்ணலாம், லைசன்ஸுக்கு உரிமை இருக்கு, இங்க கிடையாது. 11 வயசு பையன் டிரைவ் பண்ற மாதிரி நீங்க இப்படி ஒரு ஹீரோ படத்துல காமிக்கலாமா? Isn't it wrong? ராவணனை பத்தி சொன்னீங்க. அந்த காலத்துல சீதையை கொண்டு போன ராவணனை ராமன் கொன்னாரு.
ராவணன் வாஸ் டிஃபீட்டட். இங்க ராவணன் தானே ஹீரோ, இங்க ராவணன் தானே ஹீரோ. சாய்ராத்தை பத்தி சொன்னாரு. காதல்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படம் தான் சாய்ராத். கிட்டத்தட்ட அதே படம் தான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த காதல் ஓகே, காதல் வந்து பியூட்டிஃபுல்லானது, எவ்ரிதிங் இஸ் ஓகே. காதலிச்சு கத்துக்கு அப்புறம் வரது பிரச்சனைகள் என்னதுன்னு நம்ம அட்ரஸ் பண்ணவே இல்லை. சாய்ராத்ல அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. காதலிச்சு ஓடி போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணும் பையனும் என்ன ஃபேஸ் பண்ணாங்க, என்னெல்லாம் கஷ்டம் இருந்தது, அதை காமிக்கிறதே கிடையாது. காதல் எப்போ குளோரிஃபை பண்ணி தான் காமிக்கிறோம். காதல் படத்துல காட்டினாங்களே, காதலிச்சனா பைத்தியம் ஆயிருவே இல்ல சொன்னாங்களே. இல்ல அது மட்டும் இல்ல, பைத்தியம் ஆயிடுவேன் அந்த அதெல்லாம் நான் சொல்ல வரல. பிராக்டிகலா இருக்கிறது ப்ராப்ளம்ஸ், ரியலிஸ்டிக்கா இருக்கிறது ப்ராப்ளம்ஸ். ஸோ தப்பான விஷயங்களை குளோரிஃபை பண்ணுறது, தப்பான ரோல் மாடல்ஸை கொடுக்கறது, இதுதான் இப்போ சினிமா பண்ணிட்டு இருக்கு. அண்ட் சினிமாவில் இருக்கிற ஹைப்பும் தேவையில்லாத ஹைப்பும் தேவையில்லாத அந்த அந்த ஒரு பிரம்மாண்டமும் பார்த்து மக்கள் அது பின்னால ஓடுறதுக்கு தூண்டி விடுறது, அதுதான் நான் ஃபீல் பண்றேன். தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. சினிமாவுக்கு அதற்குரிய இடம் கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனைகள் தேவையில்லை, இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. நிச்சயமாக சமூக பொறுப்பு திரையுலகத்துக்கும் கூடுதலாக இருக்க வேண்டும், சமூகத்துக்கும் கூடுதலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது லட்சுமி ராமகிருஷ்ணனுடைய பார்வையாக இருந்தது. அடுத்ததாக தாங்கள் பதில் சொல்ல வேண்டியது ஏதும் இருந்தால் சுருக்கமாக திரு மோகன்ராம் அவர்கள், இந்த பிரச்சனையை சமூகத்து பிரச்சனையை பின்னுக்கு தள்ளவில்லை, சினிமா மோகம் என்று சுருக்கமாக தயவு செய்து. சமூக பிரச்சனைகளை பற்றி படம் வெளிவரவில்லை என்பது இந்த விவாதம் அல்ல, அதுக்கு தனி விவாதம் ஒன்று வச்சுப்போம். இங்கே பாயிண்ட்டு ஒன்னே ஒன்று தான். மக்கள் வந்து எல்லாம் நல்லா விட்டுருந்தீங்கன்னா, ஃப்ரீயாக விட்டுருந்தீங்கன்னா சமூக ஒரு பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதும் அதை பற்றி பேசுவதும் அந்த இதில் ஈடுபாட்டில் இருந்திருப்பாங்க. அவங்க அட்டென்ஷனை வந்து சினிமா இழுத்துருச்சு, ஆகவே அவங்களுக்கு சமூக உணர்வு இல்லை அப்படிங்கிறது தானே பாயிண்ட்டு. அது இல்லையே. சினிமா இல்லைன்னா கிரிக்கெட் இழுக்குது, கிரிக்கெட் இல்லைன்னா இன்டர்நெட் இழுக்குது. இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு எவ்வளவோ விதமான பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கு, எவ்வளவோ பட்ஜெட் பிரச்சனை இருக்கு. அந்த பட்ஜெட் பிரச்சனையை விவாதிக்கிறதுக்கு பதிலாக இவன் போய் சினிமாவில் உட்காடுறான். ஐயா, பட்ஜெட் பிரச்சனை லைஃப்லயே இருக்கிறதுனால தான் அவன் சினிமாவில் போய் உட்காடுறான். ஒரு 2 மணி நேரமாவது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஹாப்பியாக பாப்கார்ன் சாப்பிட்டுன்னு இருக்கேன், அது கடனாவது வாங்கி போயிடுறேன் அப்படிங்கிறான். பொறுப்பு இல்லையா? 1934 தடை செய்யப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் ஒரு தமிழ் திரைப்படம், தியாகபூமி என்ற படம், கே சுப்பிரமணியம் எடுத்த படம். அதை தடை செய்யறதுக்கு கெய்டி தியேட்டருக்கு ஆர்டர்ஸ் போட்டாங்க. அந்த ஆர்டர் போட்டு அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஆள் வரான்னு தெரிஞ்ச உடனே அப்பொழுது விநியோகஸ்தர் SS வாசன் எல்லாருக்கும் கதவை திறந்து ஃப்ரீ அட்மிஷன் அவுத்து விடு அப்படின்னாரு. ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கெய்டி தியேட்டரை சூழ்ந்து அந்த போலீஸ்காரரால் உள்ள வந்து அந்த ஆர்டரை கொடுக்க முடியல. அது வரைக்கும் இந்த ஷோ ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பொறுப்பில்லாத சினிமாவாது. படம் தடை செய்யப்பட்டது. இந்தியாவுக்கு விடுதலை வந்த பிறகே அந்த படம் வெளிவந்தது. அப்ப யாரும் பார்க்கல. இப்ப வெளியிட்டா இப்பவும் யாரும் பார்க்க மாட்டான். கடைசியில மிகைப்படுத்துகிறார்கள் அப்படின்னாரு மனுஷபுத்திரன். எக்ஸாஜரேட் பண்றாங்க. சமூகத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதை எக்ஸாஜரேட் பண்றாங்க. கலையின் அழகே மிகைப்படுத்துவது ஐயா. அதுதான் சோஷியலி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை கொஞ்சம் லவுடா சொன்னா தான் ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையா, சரி சரி இதை பார்ப்போம் அப்படின்னு தோணும். ஒண்ணுமே இல்லைன்னு கார்பெட் கடியில் பிரஷ் பண்ணிட்டு பிரச்சனை யாருக்குமே தெரியாம போயிடும். ஆக சினிமாவுக்கு அந்த பவர் இருக்கிறது. எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். நன்றி திரு மோகன்ராம். அடுத்ததாக பின்னுக்கு தள்ளத்தான் செய்கிறது இவர்கள் வைக்கக்கூடிய வாதத்தில் நியாயமில்லை என்ற அணி சார்பாக திலகவதி IPS அவர்களை மீண்டும் சொல்வதற்கு ஏதேனும் சுருக்கமாக இருந்தால். அதாவது சினிமா இவ்வளோ தூரத்துக்கு சமூக பொறுப்போடு நடந்து கொண்டிருக்கிறது 1934 அப்படின்ட்டு மோகனே சொன்னாருன்னு நீங்கள் கேட்டீங்க. அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. அவர் தம்பி பழனியப்பன் அவர்கள் பேசும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முற்றாக வந்து வேற ஒரு ஏரியாவுக்கே அவர் போயிட்டார். அப்புறம் ஜாதி பேரை சொல்லியிருக்காங்க சாய்ராத்தில், இங்கே வந்து அது மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இங்கேயும் வந்து படங்களெல்லாம் வந்து முதலியார் வாழ், பிள்ளை வாழ் அப்படின்ட்டுலாம் நிறைய படங்கள் வந்து தான் இருக்குது. 60கள் வரைக்கும் கூட வந்துக்கிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறமேல நீங்கள் பண்ணலன்னா பி சேஷாத்ரின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் கன்னடத்தில் இருக்கிறாரு. இப்போ அந்த கன்னடத்தில் இருக்கக்கூடிய அந்த டைரக்டர் வந்து முன்னுடி அப்படின்னுட்டு ஒரு படம் ஒன்று எடுத்தார். அந்த படம் முழுக்கவே
இந்த இந்துக்களும் முஸ்லீம்களும் இணங்கி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நெருக்கடி எப்படி வந்தது, எப்படி அதை சால்வ் பண்ணிட்டாங்கன்றது தான். அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயத்தையே சொல்ல முடியும் போது எனக்கு நல்லா தெரியும் கரு பழனியப்பன் ரொம்ப திறமைசாலி, மோகன்ராம் மிகவும் திறமைசாலி, அவர் அபிராமி ராமநாதன் திறமைக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது. இவங்கெல்லாம் நினைச்சாக்க நிச்சயமாக இத்தகைய கருத்துக்களை உள்ளடக்கிய படங்களை தர முடியும். அதான் நான் சொல்கிறேன். நன்றி தளபதி.